எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தலைப்பு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஜாதகம் பார்க்க போகிறீங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த நாளில் பார்க்கலாம், எந்தெந்த நாளில் பார்க்கக்கூடாது, ஜாதகம் பார்க்குறது எப்பப்போ பார்க்கலாம், அதனால் என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாலேயே இதை பற்றி தலைப்பெல்லாம் போட்டிருக்கோங்க. இருந்தாலும் இப்போ விரிவாக தான் பார்க்க போகிறோம் இல்லையா, அதனால் வாருங்கள் பதிவிற்குள் போகலாம். அதற்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் பதிவினை பெறலாம். நம்மளோட வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஜாதகத்தை எடுத்து பார்ப்பது, ஜோதிடர்கிட்ட சென்று கருத்து கேட்ட பிறகுதாங்க முடிவெடுப்பேன் அப்படின்னு பலரும் சொல்வதை நம்ம கேட்டிருப்போம் இல்லைங்களா. ஆனால் ஜாதகம் பார்ப்பதற்கு என்று நம்முடைய முன்னோர்கள் சில வழிமுறையெல்லாம் வச்சுருக்காங்க. அதாவதுங்க, புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் தாங்க ஜாதகம் பார்க்கறது செல்வது சிறப்புங்க. ஜாதகம் பார்க்க செல்லும்போது நல்ல நேரம், யோகம் போன்றவற்றையும் பார்த்துவிட்டு தாங்க செல்லணும். அமாவாசை போன்ற நாட்களில் ஜாதகம் பார்க்க செல்லக்கூடாதுன்னு கணக்கே உண்டுங்க. அதே போல் ஜாதகம் பார்க்க செல்வதற்கு வழிமுறைகள் சொல்லப்படுது. அதாவது ஒருவருடைய வாழ்நாள் எப்போதெல்லாம் ஜாதகம் பார்க்கணும், வருடத்துக்கு எத்தனை முறை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு கேள்விகளுக்கு சரியான விடை இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஜோதிடம்னா என்னங்க? ஜாதக கட்டங்களின் அடிப்படையில் வாழ்க்கையை கணக்கிட்டு சொல்லும் முறை தானுங்க ஜோதிடம். ஒரு மனிதன் பிறந்த நாள் முதல் வாழ்நாள் வரைக்கும் எப்படி இருப்பான், பிறந்த நேரத்தின் அடிப்படையில் கணித்து சொல்வதற்காக வகுக்கப்பட்டது தாங்க ஜாதகம். ஒவ்வொரு விஷயத்தையும் ஜாதகம் பார்க்கும் பழக்கம் சில பேர் வச்சுருப்பாங்க. இன்னும் ஒவ்வொரு மாதமும் பார்ப்பாங்க. ஆனால் இப்போது எல்லாம் ஜாதகம் பார்க்க வேண்டும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது என்னென்னா, ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையின் பிறந்த நேரத்தின் அடிப்படையில் கிரக நிலைகளை ஆராய்ந்து லக்னம், ராசி, நட்சத்திரம் கணக்கிடப்பட்டு ஜாதகம் எழுதப்படுங்க. எப்போதும் அந்த குழந்தையின் குணநலங்கள், வாழ்க்கை பற்றி தெரிந்து கொள்ள ஜாதகம் பார்க்கலாங்க. அதுக்கு பிறகுங்க, அந்த குழந்தை படிக்க போகுது இல்லைங்களா, அப்போ பார்க்கலாம். எந்த துறையை வேலையை தேர்வு செய்யலாம், வெளிநாடு சென்று படிக்குமா, வேலை பார்க்கலாமா அப்படின்னு குழப்பமான நிலை வரும் இல்லைங்களா, அப்போ எந்த துறையை தேர்ந்தெடுக்கலான்னு அப்போ ஜாதகம் பார்க்கலாங்க. திருமணத்திற்கு பிறகு ஒரு வேளை குழந்தை பேர் தாமதமாகிறது இல்லையா, கருத்தங்காமல் அடிக்கடி கருக்கலைப்பு ஏற்படும். சில பேருக்கு பல வருடங்களாக குழந்தை பேரே இல்லாமல் இருக்கும் இல்லையா, அது அப்போ அந்த ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அதை தெரிஞ்சுட்டு அதுக்குரிய பரிகாரங்கள்லாம் செய்யலாங்க. இது தவிர என்ன செய்யலான்னா, அடிக்கடி ஏதாவது தீராத நோய் கொண்டே இருந்தால் அதுக்கு சிகிச்சை எடுக்கணும் இல்லைங்களா. அப்போ அந்த நோயிலிருந்து விடுபட முடியலைன்னா அப்போ அதுலேருந்து விடுபடுறதுக்கு எந்த மாதிரி பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜாதகம் பார்க்கலாங்க. அடுத்ததாக என்னென்னா, திடீர்னு ஈடு செய்ய முடியாத தொழில் நஷ்டம் ஏற்படுறது, பொருள் இழப்பு, அப்புறம் என்னென்னா வருமானமே இல்லாமல் இருக்குது, வாழ்க்கை நடத்துறது எப்படி நடத்துறதுன்னு தெரியல, அடி மேலே அடி விழுது, கொடுத்த பணம் எப்போது வரும்னு தெரியாமல் உள்ளது, எடுத்த முயற்சி எல்லாமே தடைகள் வருது அப்படின்ட்டு இருக்கப்ப அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்குறது வழக்கங்க. எப்போ ஜாதகம் பார்த்தா பலன் தரும் அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்க்கை பாதையில் அடுத்து என்ன முடிவு எடுக்கிறது, எந்த பக்கம் செல்றதுன்னு தெரியாமல் எங்கேயோ போய் சிக்கி கொண்டிருப்பது போல் சூழல் வரும்போது அடுத்து என்ன செய்கிற வாழ்க்கை நல்லா இருக்கும், தொடர்ந்து பயணம் செய்யலாம் அப்படின்னு தெரிந்து கொள்றதோ ஜாதகம் பார்க்கலாங்க. ஜாதகம் ஏற்கனவே கணிக்கப்பட்ட ஒன்று தானே. ஜாதகத்தில் பிரச்சனைகள் உருவாகத்திற்கு அமைப்பு ஏற்படுத்திய இறைவன் அதுக்குரிய தீர்வையும் அந்த ஜாதகத்தில் வச்சுருப்பாருங்க. அந்த மாதிரி தருணங்களில் ஜாதகம் பார்த்தால் அது பயனுள்ளதாக அமையுங்க. அதை விட்டுட்டுங்க, நினச்ச நேரம்லாம் போய் ஜோதிடர்கிட்ட காட்டி, ஒரு ஜோதிடர் இல்லைன்னா இன்னொரு ஜோதிடர்கிட்ட காட்டி குழப்பம் அடைந்துட்டே இருந்தோம்னா ஒன்றும் நடக்கவில்லையே அப்படின்னு சொல்லி புலம்புறதுல எந்த பயனும் கிடையாதுங்க. அதே போலங்க, நம்ம நம்மளுடைய மத நம்பிக்கைப்படிங்க எந்த காரியத்தை துவங்கினாலும் நல்ல நேரம், நல்ல நாள், ஹோரையெல்லாம் பார்த்துட்டு தான் துவங்கிறது வழக்கம் இல்லையா. சுபகாரியங்கள் துவங்குவதற்கு ஜாதகம் பார்க்க செல்வதற்கு அது பொருந்தும் இல்லையா. நல்ல காரியம் துவங்குவதற்கும் ஜாதகம் பார்க்க செல்வதால் இது நல்ல காரியம் என்றே குறிப்பிடப்படும் இல்லையா.
ஆனாங்க இப்போல்லாம் சில பேர் வந்து மாலை நேரம் அப்புறம் விடுமுறை நாட்களில் ஜாதகம் பார்த்துக்கொள்ளலாம், சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் பிளான் பண்ணிப்பாங்க. ஏன்னா 2 பேரும் வேலைக்கு போவாங்க, அது தப்பு இல்லை. ஆனால் வந்து அந்த டைமில் பார்க்குறத வந்து தள்ளி வைக்கணுங்க. அந்த மாதிரி பார்க்கக்கூடாதுங்க. ஜாதகம் பார்க்கறதுக்கும் சில குறிப்பிட்ட நேரம் காலம் உள்ளதுங்க. இந்த மாதிரி நாட்களில் தான் ஜாதகம் பார்க்க சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அதே போல் அந்த டைமில் தான் ஜோதிடரின் வாக்கும் நல்லா இருக்குங்க. அதே போலங்க நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கிரக நிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கொள்றதுக்கு தான் நல்ல காரியம் செய்வது கேட்ட காலமா அப்படின்னு பார்க்கத்தான் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோதிடர் பார்க்க போகிறோம். ஆனால் ஜாதகம் பார்க்கறதுக்கு வந்து அனைத்து நாட்களும் உகந்த நாட்கள் இல்லைங்க. எப்போது வேணுமானாலும் பார்க்கலாம், நமக்கு வசதியான நேரத்தில் ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து தவறானதுங்க. ஜோதிடம் பார்க்கக்கூடாத நாட்கள் அப்படின்னு இருக்குது. ஜாதகம் பார்க்கறது முன்னாலங்க நம்ம கிளம்புறதுக்கு முன்னால் நம்மளுடைய ஜாதகத்தை வந்து வீட்டில் உள்ள சுவாமி படத்திற்கு முன்னால் வைத்து மனதார வேண்டி கொண்டு சகுனம் மற்றும் நல்ல நேரம் பார்த்த பிறகு தாங்க ஜாதகம் பார்க்கவே புறப்படணும். அதே போல் யமகண்ட ராகு காலம் இந்த டைம்ல எல்லாம் வீட்டிலேருந்து புறப்படக்கூடாது, ஜாதகம் பார்க்கும் இடத்திற்கு செல்லக்கூடாது. அந்த டைமில் கரிநாள் சூரிய அஸ்தமன காலம், அஷ்டமி நவமி பிரதமை கிருத்திகை பரணி ஆயில்யம் கேட்டை பூரம் ஆகிய நட்சத்திரம் வர நாட்கள் ஜாதகம் பார்க்கக்கூடாதுங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில ஜாதகம் பார்க்காதீங்க. அதே போல் ஜோதிட சாஸ்திரப்படி ஞாயிற்றுக்கிழமை வந்து சில நல்ல காரியங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு இப்போ இருக்கு இல்லையா. செவ்வாய்க்கிழமையும் பார்க்கக்கூடாதுங்க. அதே போல் கரிநாள்லையும் பார்க்காதீங்க. அதே போல் வந்து சில நேரங்களில் வந்துங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு போனாலும் ஜோதிடர் சொன்ன எதுவுமே நடக்கலை அப்படின்னு சில பேர் புலம்புவாங்க. அதுக்கு ஜோதிட காரணம் இல்லைங்க. அன்றைய நாள் நன்றாக இருந்துக்கணும், நம்முடைய நேரம் நன்றாக இருக்கணுங்க. அப்போ தாங்க சரஸ்வதி தேவி வந்து ஜோதிடரின் வாக்கில் வந்து அமர்ந்து நல்லதாக விஷயம் சொல்லுவாங்க. அந்த வாக்கும் பலிக்கும். நமக்கு நேரம் சரியில்லை, அப்போ ஜோதிடருக்கும் நன்றாக நேரம் சரியில்லை அப்படின்னு ஜோதிடர் சொல்லும் வார்த்தைகள் எதுவும் நடக்காமல் போகுங்க. இது எல்லாவற்றையும் பார்த்தோம் இல்லைங்களா. இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. யார் 3 வகையினர் வந்து ஜோதிடமே பார்க்க தேவையில்லைங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டியது இல்லைங்க. அதை வந்து சும்மா தான் பார்ப்பாங்க, அதனால் அவங்க பார்க்க வேணாம். அப்போது வந்து அடுத்தது என்னென்னா எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருப்பாங்க. சில பேர் ஜாக்கிரதையாக இருப்பாங்க. அவங்க வந்து அவங்கக்கிட்ட வந்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் அவங்களும் ஜோசியம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. இன்னொரு வகையினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் இறைவனிடம் ஒப்படைச்சிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நாள் என்ன செய்யும், வினை என்ன செய்யும், என்னை நாடி வந்த கோல்தான் என்ன செய்யும், கொடும் கூற்று என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கடமையை மட்டும் செஞ்சிட்டே இருப்பாங்க. அவங்க ஜோதிடம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.